தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நேற்று விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக் கொண்டோம் என்று பார்த்தோம். 2வது வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து, எதால அந்த நீதிமான்களாக்கப்பட்ட அந்த காரியத்தை, அந்த சிலாக்கியத்தை எதனால் பெற்றோம்னு சொன்னா அந்த விசுவாசத்தினால. இந்த சமாதானத்தை எதனால் பெற்றோம் என்றால் அந்த விசுவாசத்தினால. அது மட்டுமில்ல, அந்த விசுவாசத்தினால தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் பெற்றிருக்கிறோம். பாவங்களிலிருந்து மன்னிப்பு, ஒரு மீட்பு, தேவ சமூகத்திலே போய் அவரோடு வாழுகிறதான ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவன், இந்த பூமியிலே இருக்கும்போது அவரால் வழிநடத்தப்படுகிறதான ஒரு கிருபை. அது மட்டுமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி உணர்த்தி, கண்டித்து உணர்த்தி நீதிக்குள்ளே நடத்துகிற ஒரு வாழ்க்கை, அவருக்கென்று வாழ வைக்கிற ஒரு வாழ்க்கை, ஊழியங்கள் இப்படியான அநேக காரியங்களை அவரை நாங்கள் விசுவாசிக்கும் போது இலவசமாய் கிருபையினால தேவனிடத்திலிருந்து நாங்க பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்க என்ன சொல்றாரு, அந்த பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். நாங்க என்னத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்றால், நாங்க இப்படி விசுவாசித்து அவர்களை நிலை கொண்டிருந்தால் எங்களுக்கு கிடைக்க போகிற அந்த தேவ மகிமை, அந்த நித்திய ஜீவன், அந்த தேவனோடு வாழுகிற வாழ்க்கை, அந்த தேவனோடு 1000 ஆண்டுகள் ஆளுகை செய்கிற, அந்த தேவ சமூகத்துல இருக்கிற, அந்த தெய்வத்தை தரிசிக்கிற அப்படியான ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனை குறித்து இங்கே அவர் பேசுகிறார். அதுல பேசுகிற அவர் என்ன சொல்லுகிறாரு, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே என் ஆண்டவர் தன்னுடைய வரியை குறித்து பேசும்போது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இங்கே அவ்வளவு உபத்திரவங்கள், பாடுகள், அநேகர் வஞ்சிக்கிற காரியங்கள், ஏமாற்றுகிற காரியங்கள், அநேக விசுவாசிகள் விழுந்து போகத்தக்கதான காரியங்கள் எல்லாம் வரும். அப்படி வரும்போது நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன அந்த இயேசு இந்த இடத்துல பவுலும் அதான் சொல்றாரு, நிலை கொண்டிருந்து. நிலை கொண்டிருந்து அந்த கிருபையில, அந்த விசுவாசத்துல, அவர் தருகிறதான அந்த நித்திய அந்த ரட்சிப்புல நாங்க நிலை கொண்டிருந்து விழுந்து விடாதபடி, தவறி விடாதபடி, அதை காத்து கொண்டு அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அவர் வரும்போதோ அல்லது நாங்கள் மரித்து நியாய தீர்ப்புல நிற்கும் போதே அந்த தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இதுதான் எங்களோட மேன்மை, இதுதான் எங்களோட நம்பிக்கை. உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, காரியங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லல, என்னட்ட வாங்க, உங்களுக்கு கஷ்டம் வராது, வியாதி வராது, பாடுகள் வராது, துன்பங்கள் வராதுன்னு இயேசு ஒருவருக்கும் வாக்கு பண்ணல. இது வேதம். அப்ப இந்த பூமியில அது இருந்தாலும் அதன் மத்தியிலும் நாங்கள் நிலை கொண்டிருக்கும் போது அங்கே தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை, அந்த நித்தியம், அந்த உன்னதம், அந்த பரிசுத்தம், அந்த பரலோகம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்பதாக பவுல் இங்கே சொல்லுகிறார். இதுதான் எங்களுடைய மேன்மை, நித்திய ஜீவன். உலக ஆசீர்வாதங்கள் அல்ல, இந்த உலகத்துல வாழுகிற காரியங்கள், வாழ்க்கை காரியங்கள் கிடையாது. ஆகவே
நாங்க அப்ப நிலை கொண்டிருக்கணும் என்றால், நிலைத்த அந்த விசுவாசத்துல, அந்த கிருபையில, அந்த ரட்சிப்பு நிலை கொண்டிருக்கணும் என்றால், தொடர்ந்தும் தேவனோடு வாழ்ந்து கொண்டு, வசனத்தின்படி வாழ்ந்து, ஆவியானவரால வழி நடத்தப்பட்டு தேவ சித்தம் செய்கிற ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் வாழணும். வாழும்போது இந்த மகிமையை ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.